அர்ஜென்டினா என்னாச்சு? அர்ஜென்டினா இப்படி அந்த வெளியால காலை வச்சுட்டு திருப்பி உள்ள வந்த மாதிரி ஒரு நிலைமை. ஓகே, அந்த கெபவாடி இருக்குதானே 4 ட்ரோன்றது சந்து பெரிய விஷயம். முதல் 3 மேட்சும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ட்ரோ பண்ணித்தான் அடுத்த ரவுண்டுக்கு போனாங்க. இதுலயும் கூட ட்ரோ தானே 90 நிமிஷத்துல ஒன்று கொண்டு தானே அது மேலதிக நேரத்தில் அடிச்ச கோல் அதுதான் கிடைச்சது. அதோட அந்த கீப்பர் அவரை பத்தி நாம பேசியிருந்தோம். அவர் இருக்கும் வரையும் சிக்கல் இல்லாட்டி இன்னைக்கு மெஸ்ஸிக்கு இப்ப 10 கோல் வந்திருக்கு. 10 கோல் வந்திருக்கு. 3-4 கோலே. ஆனா நான் நினைக்கல அர்ஜென்டினா உள்ள அர்ஜென்டினாக்கு கொடிய காட்டியிருப்பாங்க, சிவப்பு கொடிய ஒரு கொஞ்ச நேரத்தால அது மாறி போயிருக்கிறது. நீ எதிர்பார்க்காத பெரிய சோ கதை ஒண்ணு கேட்டிருப்போம், தப்பிட்டோம். கிட்டத்தட்ட போட்டி முடிவடையும் வரையும் பெனால்டி வந்திருந்தது. அது சரி பறந்து காத்துல பறந்து போகுது. அந்த பெனால்டி வந்திருந்தா அர்ஜென்டினாக்கு நேற்றைய தோல்விதான். கெபவர்ட் பிளேயர்ஸ் அவங்கள எங்கேயாவது வெளியால அடிச்சு அங்க எங்கேயாவது நடந்தா இருக்கே தவிர அர்ஜென்டினாவில யார் அடிச்சாலும் அந்த சில வேளை கோலே போயிருக்காது. போஸ்ட் ஃபுல்லா பறந்து பிடிச்சிருக்குமா. சரி, அர்ஜென்டினா இப்பொழுது அடுத்த சுற்றுக்கு வந்திருக்குது. எகிப்து அணியோட விளையாட போகின்றார்கள். அடுத்த போட்டி அது ஆஸ்திரேலியா எகிப்து தானே நடந்தது. ஆஸ்திரேலியாக்கு என்னாச்சு? பெனால்டி வரையும் போய் தோத்துட்டாங்க. எகிப்து ஒன்று கொண்டு. எகிப்து முதல் தடவையாக நொக் அவுட் போட்டி ஒன்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை தான் அவங்களுக்கு ஒரு நொக் அவுட்ல வெற்றி கிடைச்சிருக்கு. ஆஸ்திரேலியா வென்றிருந்தாலும் ஆஸ்திரேலியாவுக்கு மத இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியா வெளியேறி இருக்கிறது 1-1 பரபரப்பா விறுவிறுப்பா கடைசி வரையும் போராடினார்கள். பெனால்டி ஷூட் அவுட்ல 4-2 என்ற அடிப்படையில், அதாவது ஆஸ்திரேலியா வீரர்கள் எகிப்து 4 அடிச்சிட்டாங்க, ஆஸ்திரேலியா 2 அடிக்கலாம் போயிட்டு. அதனால ஆஸ்திரேலியா அதாவது ஆசியாவை பிரதிநிதித்துவப்படுத்தின அணிகள் யாவும் வெளியேறிவிட்டன. 16க்குள்ள யாருமே இல்லை. ஆஸ்திரேலியா ஆசிய வலயத்துக்குள்ளால் தான் வருகின்ற நாடு. எனவே ஆசிய வலயத்தில் என்று பார்த்தால் ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற அணிகள் தான் பலமான அணிகள். சகல அணிகளுமே ஆசிய வலயத்திலிருந்து போன சகல அணிகளுமே முதல் 16க்குள் இடம்பெறாமல் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. இப்படி 2 சம்பவம் நேற்று இன்றைக்கு 2 கலந்த மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி இப்ப சற்று முன்னர் கொலம்பியா வெற்றி பெற்றிருக்கின்றது. கொலம்பியா பலமான அணியாகவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற நாடு. கொலம்பியா கானா அணிகளுக்கு இடையிலான போட்டி. ஆனா கானா விட்டு கொடுக்க இல்லை, கடுமையா போராடி இருந்தாங்க. 1-0 என்று கொலம்பியா அணி வெற்றி பெற்று இப்பொழுது அடுத்த சுற்று வாய்ப்பை பெற்றிருக்கின்றது. ரைட், இன்று நடக்க போற போட்டிகள் பார்த்தா கனடா, மொரோக்கோ. ஓகே, கனடா அணி தன்னுடைய நாட்டில் விளையாடுது. மொரோக்கோ அணியை பொறுத்தவரையிலும் பலமான அணியாக தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வருகின்ற அணியாகவும் வந்து கொண்டிருக்கின்ற நாடு. எனவே மொரோக்கோ கனடா ஒரு சம்பவமா இருக்கு. எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னவோ மொரோக்கோ பலமா இருந்தா கூட கனடா விளையாடி கொண்டு வர விதத்தை பார்க்க கொஞ்சம் கனடா ஏதாவது ஒன்று செய்திருமோ, அதைத்தான் நானும் பார்த்தேன். எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அமெரிக்க போட்டிகள் நடத்துகின்ற 3 நாடுகளுமே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக கனடா மொரோக்கோவுக்கு ஒரு சம்பவத்தை செய்து விட்டுடுமோ என்ற. மொரோக்கோ கடந்த முறை உலக கிண்ணத்துல நல்ல முறையில் விளையாடின அணி. எனவே இந்த உலக கிண்ணத்துல இது ஒரு சம்பவமா இருக்கும் என்ற மாதிரி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்டினாக்கு நடக்க வேண்டிய சம்பவம் இன்றைக்கு மொரோக்கோவுக்கு நடக்க போகுது. அர்ஜென்டினாக்கு நடக்கிற சம்பவம் மொரோக்கோவுக்கு நடக்க போகுது. மொரோக்கோ அணி நெதர்லாண்டையும் வெற்றி பெற்றுக் கொண்டு தான் வந்திருக்குது. கனடா மொரோக்கோன்னு ஒப்பிட்டு பார்த்தா மொரோக்கோ பலமாகத்தான் இருக்கின்றது. ஆனா ஏதோ ஒரு பச்சி சொல்லுதுன்ற மாதிரி, இது என்ன நம்பிக்கையில நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா எனக்கு தெரியல. சும்மா சொல்றோம். ஏதோ அந்த கனடாவில் போட்டிகள் நடத்துறதாலையும் சில வேளைகளில் ஒரு வாய்ப்பு ஒன்று தென்படுகிறது. அடுத்த போட்டி பிரான்ஸ், முக்கியமான போட்டி. இந்த 2 நாடு தான் அடுத்த சுற்றுக்குள்ள விளையாட போறாங்க. பிரான்ஸ் மற்றும் பரகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டி. பரகுவேயை பொறுத்தவரையில ஜெர்மனியை வெளியேற்றி இருக்கிறார்கள், அதுதான் அவர்களுடைய பலம். ஆனால் பிரான்ஸை அவர்களால் வெளியேற்ற முடியாது. இந்த பிரான்ஸ் எம்பாபேயின் பலம், தொடர்ந்து கோல்கள், மிகப்பெரிய பலமான அணியாக வந்து கொண்டிருக்கின்றார். பிரான்ஸ் அடுத்த சுற்றுக்குள்ள போறதுக்கான பெரிய என்ன சொல்றது, நான் நினைக்கிறேன் அடுத்த சுற்றுக்குள்ள போறதுக்கான முக்கியமான அணி. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப பிரான்ஸ் பரகுவே அணிகளுக்கு இடையிலான வெற்றி பெற்ற 16 வந்தா மொரோக்கோவையோ அல்லது கனடாவையோ தான் பிரான்ஸ் சந்திக்க போகுது. அப்ப பிரான்ஸுக்கு 4க்குள்ள வாரதுல எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டமும் இல்லை. இப்ப அர்ஜென்டினாவுக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். எனவே அடுத்த போட்டி என்பது அவர்களுக்கு பெற்றியோர எகிப்தோட சிக்கலா இருக்காது. எனவே 16க்குள்ள வந்தவர்கள் 8க்குள்ள மிக இலகுவாக வருவார்கள். எனவே அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அர்ஜென்டினா பிரேசில் இடையில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கின்றது. அப்படியாக இருந்தால் அதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். மறுபுறத்தில் பிரான்ஸ், போர்த்துகல்
ஸ்பெயின் போர்த்துகல் அடுத்த சந்திக்க போகின்றது. இவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துக்குள் சந்திக்கக்கூடிய நிலைமை ஒன்று வரும். அந்த பக்கத்தால் இருந்து வருகின்றவர்களில் அந்த பக்கத்துக்கு வாய்ப்பு, இந்த பக்கத்துக்குள் வருகின்றவர்களுக்கு இந்த வாய்ப்பு. எனவே இதன் காரணமாக அர்ஜென்டினா பிரான்ஸ் வாய்ப்பு என்பது இறுதிப் போட்டிக்கு அதிகமாக இருக்கின்றது என்ற ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ரைட். இது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மாற்றம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ரைட். இதுதான் இப்ப உதயபந்தாத்துக்குள்ள இருக்க முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதான். நம்மாக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த தொடர. தொடங்கினோன்னு பார்க்க 2 விக்கெட் சரி முடிஞ்சது, படம் முடிஞ்சது. இன்றைக்கு ஒரு 150-200 அடிப்பாங்க, நல்ல மேட்ச் முடியும்னு பார்த்துட்டு விடிய எழுப்பி பார்த்தா ஷாக் ஆயிட்டேன். 338-5 லஹிருதார 186 ஓட்டங்களை பெற்றுக் 88 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். லஹிருதாராவுக்கு 2வது போட்டி. கமிந்தமெண்ட் 84. ஆரம்பம் சொதப்பல் தான். லஹிருதாரோட அந்த பார்ட்னர்ஷிப்பும் என்ன அவ்வளவு அடிச்சாங்க. எனக்கே டவுட்டா இருக்கு. எனக்கும் டவுட்டா இருக்கு. 186 ஒருத்தர் அடிச்சிருக்கிறார்ன்றதால ஏதோ சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பழகிட்டாங்க போல. இப்ப முதல் மேட்ச் போய் முடிய 2வது மேட்ச் ஒருவேளை இந்த ஃப்ரீயா இருந்தா 4-5 நாள் இருந்தாங்க, போய் கோல் போட்டு விளையாடி அந்த கிரவுண்ட்லயே பழகிருப்பாங்க. அந்த கிரவுண்டுக்கு தான் போயிருப்பாங்க. கொஞ்சம் அதிகமா பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. லஹிருதார உள்ளுக்க வந்ததுனால அடிச்சு காட்டியிருக்கிறார். சரி, தொடர்ந்தா சந்தோஷம். அதே மாதிரி அதைத்தான் சொல்லக்கூடியதா இருக்குது. 388 ஓட்டங்கள் நினைக்கின்றேன். இது கொஞ்சம் பலமாக இருக்கும். ட்ரோவாவது குறைந்தபட்சம். தோல்வியிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு நம்ம நிறைய செய்யலாம். நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்று மாலையில் 6 மணிக்கு இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி. சரி, முதல் போட்டி மலையாளம். ஆனா இந்தியா வடிவா பெட் பண்ணிச்சா, நல்லா பெட் பண்ணிச்சுதா. அதனால சூரியவன்சிக்கான அறிமுகம் என்று பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு 100% ஷுவர். இன்றைய தினம் சூரியவன்சி விளையாடவில்லை. ஓகே, விளையாட மாட்டார். அவர் இல்லை. ஏற்கனவே விளையாடி அதே அணி. சில வேளைகளில் பந்துவீச்சு பக்கம் எது மாற்றங்கள் ஆடுகளத்துக்கு ஏற்ப இருக்கலாம். துடுப்பாட்ட வீரர்கள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அப்படியே விளையாட போகின்றார்கள். சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஸ்ரேயாஸ் ஐயர் இவர்கள் 4 பேரும் முன்வரிசையில் முக்கியமான வீரர்களாகவே களமிறங்க போகின்றார்கள். நிகழ்ச்சிக்கு அனுசரணை இன்றும் வழங்குறாங்க மோட்டோல் என்ஜின் ஆயில், ஹோண்டா வாகனங்களுக்கான தரமான என்ஜின் ஆயில், NS ரட்னமன் பிரதர்ஸ், வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய 4 மாவட்டங்களுக்குமான விநியோகஸ்தர்கள். எனவே அவர்களிடம் நீங்கள் அந்த என்ஜின் ஆயிலை பெற்றுக்கொள்வதன் மூலமாக உங்கள் வாகனத்துக்கான ஒரிஜினல் சரியான மோட்டோல் என்ஜின் ஆயிலை பெற்றுக்கொள்ளலாம். ஐடிஎம் இப்பொழுது வவுனியாவில் நீங்க வெளியிடங்கள்ல இருந்து வந்து கொழும்புல நேரத்தை செலவழிச்சு, காசு செலவழிச்சு, இடத்துக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி பெரிய அளவா செலவழிச்சு படிச்ச காலம் போய் இப்பொழுது வவுனியாவிலேயே ஐடிஎம்ல உங்களுக்கு தேவையான டிகிரி பட்டப்படிப்புகளை படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. வவுனியாவில் இப்போ நீங்கள் எந்த வகையில் படிக்கிறோமோ அந்த அத்தனை டிகிரிக்கான பட்டப்படிப்புகளும் அங்கே இருக்குது. காளிகோவில் வீதி குருமன்காட்டில் அமைந்திருக்கின்றது. இலவாக கண்டுபிடிக்கக்கூடிய இடம். எனவே அங்கே சென்று மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வெளிமாவட்டங்களில் இருக்கின்றவர்கள் தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொண்டால் நீங்கள் அங்கே சென்று உங்கள் மாவட்டங்களில் இல்லாத கற்கிணறிகளை கூட அங்கே கேட்கலாம்.